ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு யூஸரை வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ நம்ம வந்து லாகின் அப்படின்னு போயிட்டு நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் பாஸ் பண்ண உடனே எப்படி யூஸரை லாகின் பண்ணுறது, அண்ட் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய இந்த கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து லாகின் சைன் அவுட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து யூஸர் ஆத்தென்டிகேட் ஆகலை அப்படின்னா அந்த ரெண்டு தெரியாத மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம யூஸரை லாக் அவுட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து நம்ம சைனப் வழியாக ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லாக் அவுட்டுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஒரு ப்ரீபில்ட் வியூ ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் எப்படி வந்து யூஸரை லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஒரு ப்ரீபில்ட் வியூ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நம்மளுடைய urls.py, ஸோ என்னோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். urls.py போயிட்டு ஸோ இங்கே வந்து லாகின் வியூ மாதிரியே நம்ம வந்து லாக் அவுட் வியூ ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த லாக் அவுட் வியூவை கால் பண்ணி நம்ம வந்து யூஸரை லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லாகின் பதிலாக லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஸோ இந்த லாகின் வியூக்கு பதிலாக லாக் அவுட் வியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நேம் வந்து லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த யூஆரில் கால் பண்ணோம் அப்படின்னா லாக் அவுட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், /லாக் அவுட் அப்படின்னு கொடுக்குறேன். /லாக் அவுட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், அந்த யூஸர் வந்து லாக் அவுட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து நம்மளுடைய நேபாரில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாமே. ஸோ இங்கே போயிட்டு நம்ம இந்த யூஆர்எல் லாகின் கொடுத்துக்கோம் இல்லையா, ஸோ இதே மாதிரி லாக் அவுட்டுக்கும் நம்ம ஒரு யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து லாக் அவுட்டுக்கு ஒரு ஹெச்எஃப் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போயிட்டு /லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சுரேந்தர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஏ அப்படின்னு நான் கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லாகின் ஆகுது. லாக் அவுட்டில் எந்த ஆக்ஷன் நடக்கல. ஸோ லாக் அவுட் பண்ணுறது, ஸோ லாக் அவுட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லிங்காக வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, நம்ம அப்புறமா பட்டன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு லாக் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இங்கேயும் வந்து லாக் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சாரி, லாக் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த லாக் அவுட் அப்படின்ற யூஆர்எல் தான் நம்ம வந்து இங்கே நேம் கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ நான் போயிட்டு நம்மளுடைய நேபாட் இப்போ நான் போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் லாக் அவுட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து லாக் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த % சிம்பிள் கொடுக்கல. ஓகே, ஸோ 2 யூஆர்எலுக்கு நம்ம வந்து இப்போ % சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அது லாகின் கொண்டு போகும். லாக் அவுட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூஸரை வந்து லாக் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீடு சைன் அப் லாகின் இருக்குது. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணேன் அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு லாகின் பண்ணி கொடுக்குது. இப்போ லாக் அவுட் அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து லாக் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் அப்புக்கு ஆப்ஷன் வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை போயிட்டு இங்கே போயிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட்? ஸோ இந்த சைன் அப் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக வந்து ஒரு யூஸரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்மளோட views.pyயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் அப்புக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம views.pyயில் இங்கே பாருங்கள் யூஸர் லாகின் பண்ணுறதுக்கு இருக்குது, லாக் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் யூஸர் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கிளாஸுமே நமக்கு வந்து இதில் இல்லை. ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யூஸர் சைன் அப்புக்கு வந்து நம்ம தான் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பவும் க்ரியேட் பண்ணுற அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகே, நம்மளுடைய அப்ளிகேஷன் இந்த லீட் அப்படின்றதா ஒரே அப்ளிகேஷன், ரைட்? இந்த லீட் அப்ளிகேஷனோட views.pyக்குள்ளே போகிறோம். இங்கே போயிட்டு யூசர் சைனப்புக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எழுதலாம். ஓகே, ஸோ இந்த யூசர் சைனப் கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது. அதனால் நம்ம வந்து
நமக்கு தேவையான மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் கிளாஸ் ஒன்று எழுதலாம். சைன் அப் வியூ. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா க்ரியேட் வியூவில் தான் இன்ஹெரிட் பண்ண போகுது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா க்ரியேட் வியூவில் தான் இது வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது. ஓகே, ஸோ க்ரியேட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்டு ஒன்று நம்ம வந்து இதில் இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேணும்? டெம்ப்ளேட் நேம் வேணும், ஃபார்ம் கிளாஸ் வேணும், அண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா எந்த யூஆர்எலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய க்ரியேட் வியூ கிளாஸ்லேருந்து ஓகே இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். டெம்ப்ளேட் வியூ, சக்ஸஸ் வியூ, டெம்ப்ளேட் வியூ, ஃபார்ம் கிளாஸ் அண்ட் சக்ஸஸ் யூஆர்எல். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு டெம்ப்ளேட் நேம், ஃபார்ம் கிளாஸ் அண்ட் சக்ஸஸ் யூஆர்எல். ஸோ நமக்கு சக்ஸஸ் என்ன வேணும்? ரிவர்ஸ் பண்ணுறது வந்து நம்ம நேராக சைன்அப் பண்ண உடனே லிஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் சரி தான், அல்லது சைன்அப் பண்ண உடனே நம்ம லாகின் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா லிஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் ஓகே தான். கேட்டா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீ வந்து லாகின் பண்ணிவிட்டு அப்புறமா லிஸ்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக இது என்ன பண்ணணும், நம்மளை லாகின் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் ஃபார்ம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லீட் மாடல் ஃபார்ம் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் உள்ள ஃபார்ம், ரைட்? நாம் வந்து நமக்கு தேவையான ஃபார்மை வந்து சைனப்புக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம யூசர் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஜிஸ்டரில் signup.htmlனு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரெஜிஸ்டரில் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் REGISTRATION ரெஜிஸ்ட்ரேஷனில் நாம் வந்து சைன்அப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணப்போம், signup.html. ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். signup.html அப்படிங்கிறத டெம்ப்ளேட்டில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நியூ ஃபைல் signup.html அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போ லாகின் வியூவில் போய்ட்டு இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நம்ம சைன்அப் வியூவில் கொடுத்துக்கலாம். Ctrl+V, சைன்அப்பில் போய்ட்டு அப்படியே நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் வியூ க்ரியேட் பண்ணியாச்சு, சைன்அப் வியூ க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது நமக்கு வந்து தேவையான மாடல் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த மாடல் ஃபார்முக்கு வந்து ஜாங்கோவில் பை டிஃபால்ட்டாகவே ஒரு யூசர் மாடல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்மை வந்து நம்ம சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் django.contrib.auth. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு ஃப்ரம் django.contrib.auth.forms, ரைட்? ஸோ auth.forms import user creation form. Okay, so in the the user change form, user creation form. Okay, so in the user creation form தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, user creation form. ஸோ இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போய் பாருங்கள், இதில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எரர் மெசேஜ் கொடுக்குறதுக்கு ஒன்று இருக்குது, பாஸ்வேர்டு ஒர்க் ஆகுதா, இப்போ பாஸ்வேர்டு 1க்கு ஒரு ஃபீல்டு இருக்குது, பாஸ்வேர்டு 2க்கு ஒரு ஃபீல்டு இருக்குது, அண்ட் இதில் பாருங்க ஒரு கிளாஸ் மெட்டா இருக்குது, அண்ட் பாஸ்வேர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை க்ளீன் பண்ணி அதை வந்து ஃபார்மில் கொடுக்குறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இங்கே வந்து இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் எங்கேருந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா ஒரு மாடல் ஃபார்ம்ஸ்.model ஃபார்ம்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, ஸோ இது ஆக்சுவலி ஜாங்கோவில் இருக்கக்கூடிய ஒரு மாடலை வந்து பாயிண்ட் பண்ணுது, ஆனால் நமக்கு வந்து இதை வந்து நம்மளுடைய மாடலில் இதை வந்து இன்ஹெரிட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நமக்கு views.py வந்துடுச்சு, சைன்அப் வியூவும் வந்துடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை யூஆர்எல்குள்ளே கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டில் செட்டிங்ஸ் DJCRMுடைய செட்டிங் urls.pyல போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், லேண்டிங் பேஜ் வியூ, லாகின் வியூ, லாக்அவுட் வியூ, அடுத்தது வந்து சைன்அப் வியூ அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, leads.viewவில் வந்து நம்ம சைன்அப் வியூ வந்து கொடுக்கலாம்.
ஓகே, இந்த சைனப் வியூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு யூஆர்எலுக்கு கால் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் சிவி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு யூஆர்எல் ஒன்று கால் பண்ணுறேன். இங்கே போயிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு லாக் அவுட் வியூக்கு பதிலாக சைன் அப் வியூ. ஓகே, சைன் அப் வியூ அஸ் வியூ அண்ட் இதோட நேம் வந்து சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போது என்ன பண்ணலாம், நம்ம இங்கே போய்ட்டு ஸ்லாஷ் சைன் அப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சைன் அப் ஃபார்ம் வரும். ஸ்லாஷ் சைன் அப் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, சர்வர் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. கண்ட்ரோல் சி ரன் சர்வர். இப்போ போய்ட்டு நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சைன்அப் ஃபார்ம் வருது. ஸோ இங்கே பாருங்கள், சைன்அப் ஃபார்மில் யூசர் நேம் இருக்குது அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டோட கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ரைட். ஸோ நம்ம இதில் வந்து இப்போ டேட்டா ஃபில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஆக்சுவலி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஆத் டாட் யூசர்லேருந்து நீங்கள் வந்து லீட் டாட் யூசருக்கு இதை ஸ்வாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஃபார்ம்ஸ் டாட் பிஒயில் வியூஸ் டாட் பிஒயில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் போய் வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட மெட்டாவை பாருங்கள், இது டைரெக்டாக போய்ட்டு ஜாங்கோவில் இருக்கக்கூடிய யூசர் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடலை இது வந்து பாயிண்ட் பண்ணுது. ரைட். ஆனால் நமக்கு என்ன வேணும், இது வந்து நம்ம கஸ்டமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய லீட் மாடியூலில் இருக்கக்கூடிய யூசரில் வந்து இது வந்து பாயிண்ட் பண்ணணும். ரைட்டா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே கஸ்டமாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லீட் மாடியூலோடைய ஃபார்ம்ஸுக்கு போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்மை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம லீட் மாடியூலில் ஃபார்ம்ஸ் டாட் பிஒயில் போயிட்டு நாம் இதை கடைசியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கடைசியாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யூசர் க்ரியேஷன் மாடலை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஃப்ரம் Django டாட் contrib டாட் auth டாட் forms import user creation form. Right, user creation form. ஓகே, ஸோ இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளாக ஒரு கஸ்டம் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கஸ்டம் மாடலை நம்ம வந்து இங்கே கால் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் custom user creation. ஓகே, இங்கே போய்ட்டு யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து மாடல் யூசர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து யூசரை வந்து நம்ம இன்னும் இங்கே இன்ஹெரிட் பண்ணல. ரைட், இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. எதர் நான் இங்கே போய்ட்டு ஸ்லாஷ் யூசர் அப்படின்னு நான் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம என்ன பண்ணலாம் யூசர் ஈக்குவல் டு கெட் யூசர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூசர்னே கொடுக்கலாம். ஸோ அப்போது யூசர் வந்து இன்ஹெரிட் ஆகிடுச்சு. இங்கே யூசர் நேம் ஃபீல்டு. ஓகே, ஸோ இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் கூடவே நம்ம வந்து யூசர் நேம் ஃபீல்டு அப்படிங்கிற இந்த ஃபீல்டே நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூசர் க்ரியேஷன் அப்படிங்கக்கூடியதுக்கு மாடல் வந்து நம்ம லீடில் இருக்கக்கூடிய யூசர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சைன் அப் அப்படின்னு நான் ரீஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இங்கே போயிட்டு சைன் அப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, சைன் அப் கான்ஃபிகர் பண்ணல இல்லையா. ஸோ நம்ம நேவ் பாரில் போய்ட்டு அதையும் கான்ஃபிகர் பண்ணிடலாமே. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு சைன் அப் இதுக்கு ஒரு ஹெச்எஃப் கொடுத்துக்கலாம். href equal to and percentage URL and the URL வந்து sign up அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். sign up. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை இப்போ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போது சைன் அப் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே நமக்கு சைன் அப் பேஜ் வருது. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணேன்.
டெஸ்ட் இல்லைனா என்ன பண்ணலாம், டெஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் யூசர். ஓகே, பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் லெங்க்த்தான பாஸ்வேர்டே கொடுக்கலாம். நார்மலாக உள்ள பாஸ்வேர்டு இல்லாமல் ஒரு லெங்க்த்தான பாஸ்வேர்டே கொடுக்குறேன். கன்ஃபார்மும் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் லாகின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு யூசர் க்ரியேட் ஆகிட்டாங்க. அண்ட் நமக்கு இது வந்து லாகின் பேஜுக்கும் இது ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை நான் இப்போ அட்மினாக லாகின் பண்ணுறேன், நம்ம அந்த யூஸரை போய் பார்க்கலாம். ஸோ ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இப்போ போய்ட்டு /leadsக்கு பதிலாக /admin அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா யூசர்ஸில் போய் பார்க்கும்போது பாருங்கள், டெஸ்ட் யூசர் 1 அப்படின்ற புது யூசர் க்ரியேட் ஆகிருக்காங்க. அவங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் பாருங்கள், இந்த யூசர் வந்து சூப்பர் யூஸராக க்ரியேட் ஆகலை. ஓகே, சூப்பர் யூசர் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. அண்ட் யூசரோட பெர்மிஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அவங்க ஆக்டிவாக இல்லையா, என்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு இப்போ வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு அந்த யூஸராக நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ போய்ட்டு டெஸ்ட் யூசர் 1 அப்படின்னு கொடுக்கலாம். டெஸ்ட் யூசர் 1 அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்னோடய பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். லாகின் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், வெல்கம் டெஸ்ட் யூசர் 1 அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் யூசர் 1 நம்மளை வந்து இது லாகின் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு யூஸரை வந்து க்ரியேட் பண்ணி அவங்கள லாகின் ஆத்தென்டிகேட் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஜாங்கோவுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, லிஸ்ட்டில் வந்து இந்த test.pyன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.